ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி அத்தியாயம் 7. குரல் உங்கள் அனிதா காளிராஜ். சிறகு முளைத்த பறவையாய் மாறி மலை மேகங்களுக்கிடையில் பறந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா கண்ணா? இன்று நீ என் கண்ணம் ஏந்தி என் கண்களை சந்தித்து என் உயிருக்குள் நுழைந்து விட்டதால். கௌதமை பொறுத்தவரை அன்னை செய்து கொடுக்கும் உணவுகளையும் அவளது பாசத்தையும் ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் ஏதும் இல்லைதான். ஆனால் இதுவரை அவன் செய்து கொண்டிருக்கும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு தினமும் அழுகையில் கரைபவளை மேலும் துன்புறுத்த அவனுக்கு விருப்பமே இல்லை. தினமும் அவன் குடித்துவிட்டு இல்லம் செல்கையில் தவிப்புடன் வாசலில் காத்திருப்பாள். காலை உணவை அரைகுறையாக உண்டுவிட்டு அவன் எழுகையில் வருத்தத்துடன் அவன் முகம் நோக்குவாள். அவனது ஒவ்வொரு செய்கையும் அன்னையை பாதிப்பதை உணர்ந்தும் அவனால் ஏதும் செய்ய முடியாது போக வீட்டில் இருக்கும் நேரத்தை வெகுவாக குறைத்து விட்டான் அவன். அதனால் இன்று அன்னை சாப்பாடு கொடுத்திருப்பதாக நித்யா கூறியதும் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவனை முறைத்து கொண்டே நிற்பவளை என்ன பார்க்கிறாய் என்று அவன் வினவ, எதற்காக திருப்பி அனுப்ப சொல்கிறீர்கள் சார்? உங்கள் அம்மா எவ்வளவு பாசமாக சமைத்திருப்பார்கள், ஏன் வேண்டாம் என்கிறீர்கள் என்று வினவ, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், திருப்பி அனுப்பிவிடு என்றால் திருப்பி அனுப்பிவிடு என்று அழுத்தமாக கூற, எது எனக்கு தேவையில்லாத விஷயம் சார்? நீங்கள் இப்போது திருப்பி அனுப்பினால் நீங்கள் நிராகரித்ததை தாங்க முடியாமல் உங்கள் அன்னை தாம் உண்ணாமல் இருப்பதோடு மட்டுமல்லாது இந்த உணவு முழுவதையும் குப்பையில் கொட்டுவார். உங்களுக்கு தெரியுமா சார்? ஒருவேளை உணவு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள் என்று. உணவை மறுக்காதீர்கள், பாவம் புரியாதீர்கள். இதனால் எவ்வளவு பேருக்கு கஷ்டம் பாருங்கள். வாருங்கள், உண்ணலாம். நான் கேட்க மாட்டேன், அனைத்தையும் நீங்களே சாப்பிடலாம். வாருங்கள் என்று அழைக்க வேறு வழியின்றி எழுந்து சென்று கை கழுவி விட்டு வந்தான். அவன் வருவதற்குள் அனைத்தையும் டேபிளின் மீது கடை பரப்பி விட்டாள் நித்யா. நீண்ட நாட்களுக்கு பிறகு மகன் தான் சமைத்த உணவை உண்பதால் நிறைய வகைகளை சமைத்து கொடுத்திருந்தார். அனைத்தையும் கண்டவன் வியப்பும் மகிழ்ச்சியுமாய் வந்து அமர, பார்த்தீர்களா, யம்மி இல்லை என்றபடி அவனுக்கு பரிமாறினாள். அனைத்துமே அவன் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகள். பார்த்து பார்த்து சமைத்திருக்கிறாள். அன்னையின் நினைவில் ஆடிப்போய் அமர்ந்து விட்டவனின் தோள் தொட்டு சாப்பிடுங்கள் என்று அவள் சைகை செய்ய பின் ஆர்வமாக உண்ண துவங்கினான். அடுத்த சில நிமிடங்கள் தட்டை தவிர வேறுபுறம் திரும்பாமல் உண்பவனை கண்டு சிரிப்பு வந்தது அவளுக்கு. சில நிமிடங்களில் அவளை நிமிர்ந்து நோக்கியவன், நீ சாப்பிடவில்லையா என்று வினவினான். அப்பாடி, இப்போதேனும் உங்களுக்கு கேட்க வேண்டும் என்று தோன்றியது. தட்டிலேயே புதைந்து விட்டீர்களோ என்று நினைத்து விட்டேன் என்றவள் படபடவென தட்டினை வேண்டியதையெல்லாம் போட்டுக்கொண்டு உண்ணத் தொடங்கினாள். அவளிடம் புன்னகைத்தபடியே உண்டவனுக்கு வெகு நாளைக்கு பிறகு திருப்தியாக சாப்பிட்ட உணர்வு. இருவரும் உண்டு முடித்த பின் பாத்திரங்களை எடுத்து வைத்தவள், இனி தினமும் உங்கள் அன்னை சமையலை நானும் உண்ணப்போகிறேன் சார் என விளையாட்டு போல கூறி தினமும் உண்பதற்கு அவனுக்கு சம்மதமா என்று கேட்க நினைத்தாள். ஒரு நிமிடம் தயங்கினாலும் பின் சிரிப்புடனே தலையசைத்தான். அத்தை ஜெயித்து விட்டீர்கள் என்று மனதுக்குள் குதூகலித்து கொண்டவள் உடனே அவருக்கு ஃபோன் செய்தும் தெரிவித்தாள். கண்ணீரும் சந்தோஷமுமாக பதிலளித்த வசந்தியை சமாதானப்படுத்திவிட்டு அறைக்குள் நுழைந்தாள். அன்று முழுவதும் புன்னகை முகத்துடன் காட்சி அளித்தவனை பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை நித்யாவிற்கு. தன் முகத்தை அடிக்கடி நோக்குபவளை, என்ன அப்படி பார்க்கிறாய் என்றவனிடம், ஒன்றுமில்லை என்று முணுமுணுத்தாள். அதன் பின் வேலை தொடர இரவு 9 மணிக்காக காத்திருந்தாள். நிச்சயம் இன்று அவனை குடிப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்று தீர்மானித்து கொண்டாள். 7 மணியாகியும் அவன் கிளம்பாததைக் கண்டு, நீ இன்னும் செல்லவில்லையா என்று வினவியனிடம், இல்லை, வேலை இருக்கிறது என்று சமாளித்து அமர்ந்திருந்தாள். சரியாக 9 மணியானதும் கிளம்ப தயாராகியவனை என்ன சொல்லி தடுப்பது என்று நகத்தை கடித்தவள், வந்து கிளம்பி விட்டீர்களா சார் என்று வினவினாள். அவளை நிமிர்ந்து பார்க்காமல் என்றவனிடம், வீட்டிற்கா சார் என்று வினவினாள்.
என்றபடி அவள் முகம் நோக்கியவன், வீட்டிற்கோ காட்டிற்கோ? இது என்ன கேள்வி? நான் எங்கு செல்கிறேன் என்பதை கூட உன்னிடம் சொல்ல வேண்டுமா என்று கோபமாக கூற முற்பட்டான். வீட்டிற்கு செல்கிறீர்களா என்று கேட்பது தவறா? அப்படியானால் நீங்கள் வேறு எங்கோ செல்கிறீர்கள், அப்படித்தானே என்று வினவினாள். எரிச்சல் மறையாமல் அவளை மீண்டும் நோக்கியவன், நித்யா, என் பொறுமையை சோதிக்காதே. என்ன பிரச்சனை உனக்கு என்று வினவ, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். என்ன சார் இது? மதிப்பான உயர்வான இடத்தில் இருக்கும் திறமைசாலி நீங்கள் இப்படி ஒரு தவறை செய்யலாமா? வேண்டாம் சார் என்று அவன் வழிமறிக்க, நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், என் சொந்த விஷயங்களில் அதிக பிரசங்கித்தனமாக தலையிட்டு வாங்கி கட்டி கொள்ளாதே என்று. வழிவிடு நித்யா என்று அவன் கோபமாக கூற, இது என முட்டாள்தனம்? கஷ்டம் கவலை என்றால் ஆண்கள் போதையைத்தான் நாடி செல்வீர்களா? உங்கள் நிலையை பார்த்து கவலை கொள்ளும் உங்கள் அன்னை கஷ்டம் தாங்காமல் உங்களைப் போல் தினமும் பாருக்கு சென்றால் ஒப்புக்கொள்வீர்களா என்று கோபமாக வினவ, என்ன பேசுகிறாய் இடியட் என்றவன் அவள் கழுத்தை பற்றி தள்ள, அவன் தள்ளிய வேகத்தில் அருகில் இருந்த நாற்காலியில் படாரென விழுந்தவளை, அளவுக்கு மீறி பேசினாயானால் மரியாதை கெட்டுவிடும், ஜாக்கிரதை, உன் எல்லையை தாண்டி உள்ளே வராதே என்று கர்ஜித்தவன் விறுவிறுவென நடந்து சென்று விட்டான். கழுத்தை பற்றியபடி எழுந்து அமர்ந்தவள் சரியான ராட்சசன் என்று முணுமுணுத்தாள். ஆனால் தவறு அவளுடையதுதான். ஒரே நாளில் அவன் முழுதாக மாறிவிட வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய தவறு! கொஞ்சம் விட்டு பிடித்திருக்க வேண்டும். இப்போது உள்ளதையும் கெடுத்து கொண்டாயிற்று. இனி நாளை முகம் கொடுத்து கூட பேச மாட்டான் என்று வருத்தமுற்றவள் சடார் என்று எழுந்தமர்ந்தாள். ரோஷமும் கோபமும் தான் முக்கியம் என்று இருக்கும் நித்யாவா இது? ஒருவன் அவள் கழுத்தை பற்றி தள்ளி அவமானப்படுத்தி இருக்கிறான். அதை பெரிதாக எண்ணாமல் அவனை பற்றி யோசிக்கிறேனே என்று இல்லாத கோபத்தை இருப்பதாக காட்டிக்கொண்டு வீட்டிற்கு சென்றாள். அன்று இரவு தந்தையிடம் கணினியில் உரையாடுகையில் அனைத்தையும் தெரிவித்தாள். கழுத்தை பற்றி தள்ளுகிறான் டாடி, ராஸ்கல் என்று கூற, உன் முகத்தில் இருக்கும் கோபம் குரலில் இல்லையே நித்யாமா என்று அவர் கேலி செய்ய சிரித்து சமாளித்து வைத்தாள். நித்யாவுடன் சண்டையிட்டு பாரில் சென்று அமர்ந்தவனுக்கு அன்று குடிக்க தோன்றவே இல்லை. அன்னையின் உணவை உண்டதில் அன்னையின் மீது தோன்றிய இரக்கம், அன்னையின் அன்பை இத்தனை நாட்களாக உதாசீனப்படுத்தியதில் தன் மீதே தோன்றிய கோபம், மேலும் இந்த குடிப்பழக்கம் வேற அன்னையை துன்பப்படுத்துமோ என்ற எண்ணம், கடைசியாக குடிக்க வேண்டாம் என்று தடுத்த நித்யாவின் முகம் என்று அனைத்தும் வந்து போனது. குடிக்காமலேயே வீடு திரும்பியவனை டிரைவரும் வசந்தியும் ஆச்சரியமாக நோக்கினர். அன்னியை கண்டதும் அருகே வந்தவன், மதியம் நீங்கள் அனுப்பிய சாப்பாடு நன்றாக இருந்ததம்மா என்றவன் தொடர்ந்து, நீ சாப்பிட்டாயா என்று வினவினான். திகைப்பும் கண்ணீருமாய் தலை அசைத்தவரிடம், சென்று படுத்துக்கொள் என்று தோளை தட்டிவிட்டு திரும்பி நடந்தான். சந்தோஷமும் திகைப்பும் போட்டி போட அதிர்ந்து நின்று விட்டவர் மறுநாள் எழுந்ததும் செய்த முதல் வேலை நித்யாவின் கையை பிடித்து கொண்டு தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதுதான். குடிக்கவில்லையா என்று யோசித்தவள், அத்தை, இது நான் கூறியதால் இருக்காது, உங்கள் சாப்பாடு செய்த மாயம் என்று கூறி அவரை மேலும் மகிழ்ச்சிப்படுத்தினாள். அன்று அலுவலகத்தில் தன் அறைக்குள் நுழைகையில் நேற்று இரவு நித்யாவுடன் நடந்த வாக்குவாதம் நினைவிற்கு வந்தது கௌதமிற்கு. நிச்சயம் எப்படியும் 1000 பக்கத்திற்கு குற்றப்பத்திரிகை தயாரித்திருப்பாள். அவள் என்ன பேசினாலும் சரி சரி என தலையாட்டிவிட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டு சிரிப்புடன் அறை கதவை திறந்தான். அறைக்குள் அவள் இல்லாததைக் கண்டு புருவம் நெறித்தவன் அவளது மேஜையின் மீது பார்வையை திருப்பினான். அவளது கைப்பை மற்றும் இத்தியாதி பொருட்கள் சிதறி கிடப்பதைக் கண்டு அவள் வந்துவிட்டாள் என முடிவு செய்து கொண்டு தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்தான். அடுத்த சில மணி நேரங்களுக்கு அவள் அறைக்கு வந்து சேராததைக் கண்டு எரிச்சலுடன் அழகர் சாமியை அழைத்தான். அங்கிள், நித்யா அங்கே இருக்கிறாளா என்று வினவியதற்கு அவர் பதில் கூறும் முன் முந்திக் கொண்ட நித்யா, ஏன், என்ன வைத்திருக்கிறாராம் நித்யாவிற்கு? திட்டி அதட்ட யாரும் கிடைக்கவில்லை என்று என்னை கூப்பிடுகிறாராக்கும் என்று பலமாகவே முணுமுணுக்க, வாங்குகிற சம்பளத்திற்கு கொஞ்சமேனும் வேலை பார்க்க சொல்லுங்கள் அங்கிள், எப்போதும் எங்கேயேனும் அமர்ந்த அரட்டையில் இறங்கி விடுகிறாள் என்று அவன் சிரித்தபடியே கூற,
ஏன், என்ன குறைவாக வேலை பார்க்கிறேனாம் நான்? தினமும் இவரது ஏச்சு பேச்சுக்களை வாங்கி கட்டிக்கொள்கிறேனே, அதைவிட வேறு என்ன பெரிய உழைப்பு இருந்துவிடப் போகிறது என்று கூற, சரி, பேசியது போதும், வேலை பார்க்க வருகிறாயா என்று அவன் அழைத்ததும், நான் இப்போது கொஞ்சம் பிஸி அங்கிள், பிறகு வருகிறேன் என்று கூறிவிடுங்கள் என்று மிடுக்காக தெரிவித்தாள். இந்த கம்பெனிக்கு நான் எம்டியா அல்லது அவள் எம்டியா என்று கேட்டு சொல்கிறீர்களா அங்கிள் என்று அவன் கேட்டதும் சிரித்த அழகர்சாமி, நித்யாமா, சார் நமக்கு எம்டி, உனக்கு மறந்துவிட்டதென்று நினைக்கிறேன் என்று கூற, யாராக இருந்தால் என்ன அங்கிள், எம்டி என்றால் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா, செய்யலாமா, நாம் என்ன அவருக்கு அடிமையா என்று உச்ச ஸ்தாதியில் தொடங்க, நித்யா, இப்போது அறைக்கு வருகிறாயா இல்லையா என்று அவன் அதட்டியதும், முடியாது, நான் இன்று வெளிநடப்பு செய்கிறேன் என்றாள். தாராளமாக செய், அப்படியானால் வேலையை வெளியிலிருந்தே பார்த்துக்கொள் என்றவன் அங்கிள் என விழித்து அவரிடம் பேசத் தொடங்கிவிட்டான். தனக்குள் முணுமுணுத்தபடி உர்ரென்று முகத்துடன் அமர்ந்திருந்தவளை கண்டு சிரித்தபடியே அமர்ந்திருந்தார் அழகர்சாமி. அதன் பின் சிறிது நேரம் அவர் அறையில் அமர்ந்திருந்தவள் பின் எழுந்து அவன் அறைக்கு சென்றாள். கதவை தட்டிவிட்டு அவன் அனுமதிக்கு காத்திராமல் விறுவிறுவென நடந்து சென்றவள் தன் இருக்கையில் அமர, அவளை முறைத்த கௌதம், இந்த கம்பெனிக்கு நான் எம்டியா இவள் எம்டியா என்றே தெரியவில்லை, கொஞ்சம் மேலும் மதிக்கிறாளா ராட்சசி என்று முணுமுணுத்தான். அவன் முணுமுணுப்பை கண்டுகொள்ளாமல் வேலையில் ஈடுபட்டாள் நித்யா. முழுதாக 2 மணி நேரம் அமைதியாகவே வேலையை தொடர்ந்தவளை கண்டு எரிச்சலானது அவனுக்கு. இவள் பேசினாலும் தொல்லை, பேசாமல் இருந்தாலும் தொல்லை என்று எண்ணிக்கொண்டவன் பொறுமை இழந்த சமயம் அவனது வீட்டில் இருந்து மதிய சாப்பாடு வந்தது. சார் என்றபடி கதவை திறந்து கொண்டு நுழைந்த டிரைவர் சாப்பாடை வைத்துவிட்டு வெளியேற, நித்யாவை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு சாப்பாட்டு கூடையின் அருகே சென்றான் கௌதம். மேஜையின் மீது சாப்பாட்டு கிண்ணங்களை கடை பரப்பியவன் தொண்டையை செரும்மி, நித்யா, சாப்பிடலாமா என்று கேட்க, அவனை வித்தியாசமாக நோக்கியவள், உங்களுக்கு பசித்தால் நீங்கள் சாப்பிடுங்கள், என்னை எதற்காக அழைக்கிறீர்கள் என்று எரிச்சலுடன் வினவினாள். ஏன், நேற்று இருவரும் சேர்ந்துதானே சாப்பிட்டோம், தினமும் உங்கள் வீட்டு சாப்பாட்டையே சாப்பிடுகிறேன் சார் என்றாயே, இப்போது என்ன, வா வா சாப்பிடலாம் என்றவனுக்கு பதிலாக, ஐ ஹேவ் மை டிஃபன் பாக்ஸ் என்றபடி தனது டப்பாவை எடுத்து முன்னே வைக்க, ஓ என்றபடி புருவம் உயர்த்தியவன், நீ சமைத்ததா என்று ஆர்வமாக டப்பாவை திறந்தான். அது நான் சமைக்கவில்லை என்றவள் தொடர்ந்து, மனதுக்குள் உன் அன்னை சமைத்து தானடா முட்டாள் என்று திட்டிக் கொண்டாள். காலையில் சாப்பிட தோன்றாததால் அதை அப்படியே டப்பாவில் அடைத்து எடுத்து வந்திருந்தாள். என்ன பதில் சொல்வதென்று விழித்தவளிடம், பின்னை யார் சமைத்தார்கள் என்றவன் ஸ்பூனை எடுத்து ருசி பார்க்க, வேலையாட்கள் சமைத்ததுதான் என கூறி சமாளித்தாள். அப்படியா, வேலையால் சமைக்கும் அளவிற்கு நீ பணக்காரியா? உன் குடும்ப வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பதாக இன்டர்வியூ அன்று தெரிவித்தாயே என்று நக்கலாக வினவியவன், நன்றாக இருக்கிறதே, சொல்லப்போனால் என் அன்னை சமைத்தது போல் இருக்கிறது. ஆமாம், உன் வீடு எங்கே இருக்கிறது? அன்று பார்க்கில் சந்தித்த போதே கேட்க வேண்டுமென்று நினைத்திருந்தேன் என்றவனிடம் என்ன கூறுவது என்று மேலும் விழித்தவள், ஆமாம் சார், உங்கள் அன்னை அளித்த சாப்பாட்டின் மனம் மூக்கை துளைக்கிறது, சாப்பிடலாமே என்றபடி எழுந்து செல்ல, அவள் தவிர்ப்பதை அறிந்து கொள்ளாத கௌதம் சிரித்தபடி அவளுடன் சென்றான். அதன் பின் அமைதியாக உண்பவளை நிமிர்ந்து நோக்கினான். அவன் தன்னை காண்பதை உணர்ந்த நித்யா குடித்து கொண்டிருந்த தண்ணீர் பாட்டிலை கீழே வைத்துவிட்டு, என்ன அப்படி பார்க்கிறீர்கள் என்றவளிடம், ஐ எம் சாரி, நேற்று அப்படி நடந்து கொண்டதற்கு என்றான். சாரியா கேட்கிறான் இவனா, அதுவும் அவளிடம். ஆச்சரியமாக அவனை நோக்குபவளை கண்டவன், இப்போது நீ எதற்காக இப்படி பார்க்கிறாய் என்றவனிடம், இல்லை, உங்களுக்கு சாரி என்கிற வார்த்தையெல்லாம் தெரிந்திருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கூற, அவளை முறைத்தவன், தப்பி என் மீது இருப்பதால் தான் பணிவாக பேசுகிறேன், அதற்காக அதிகமாக பேசினாயானால் பல்லை தட்டி விடுவேன் என்று அவன் மிரட்ட, கோபத்திற்கு பதிலாக சிரிப்பு வந்தது அவளுக்கு. அவள் சிரிப்பதை கண்டவனுக்கு தன்னாலேயே முறுவல் பூத்தது. உனக்கு நித்யா என்று பெயர் வைத்ததற்கு பதில் அகராதி என்று வைத்திருக்கலாம் என்றவனிடம், சரி சரி, சாப்பிட்டாயிற்றல்லவா, வேலையை தொடரலாமா
என்றபடி தன் இருக்கைக்கு சென்றவள் மீண்டும் திரும்பி வந்து, சார், எனக்கு ஒரு ஐடியா தோன்றியிருக்கிறது என்றாள். என்ன ஐடியா என்றவனிடம், நமக்குத்தான் பெரிய கான்ட்ராக்ட் கிடைத்திருக்கிறதே, அதை கொண்டாட வேண்டாமா சார்? பார்ட்டி கொடுங்கள் என்றாள். மூக்கு பிடிக்க உண்டாய இப்போது அதை பார்ட்டியாக எண்ணிக்கொள் என்றவனிடம், எனக்கு மட்டும் அளித்தால் போதுமா? இந்த கான்ட்ராக்டிற்காக உழைக்கப் போகும் நமது பணியாளர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டாமா என்றவளிடம், என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று எரிச்சலுடன் வினவினான். நம் அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் விருந்து அளிக்கலாம் சார். ப்ளீஸ் ப்ளீஸ். வேலை வேலை என்று இருப்பவர்களுக்கு புத்துணர்ச்சி அளித்தது போல் இருக்கும். ப்ளீஸ் சார் என்றவளிடம், சரி செய்யலாம். உனக்கு அடுத்த மாதம் சம்பளம் வேண்டாம் என்று எழுதி கொடுத்துவிடு, செய்து விடலாம் என்று கூற அவனை முறைத்தவள், சரியான கஞ்சமாக இருக்கிறீர்களே, உங்களுக்காக உழைக்கும் பணியாளர்களுக்கு ஒரு விருந்து கூட அளிக்க மாட்டீர்களா என்று தொடங்கியவளிடம், சரி சரி, இதற்கு ஒரு போராட்டம் செய்து விடாதே, அங்கிளிடம் கலந்து ஆலோசித்து விட்டு வேண்டியதை செய் என்று முடித்து விட்டான். வாவ், தேங்க்யூ சார் என்றவள் மடிக்கணினியின் மீது பதிந்திருந்த அவனது கையை பற்றி குலுக்கிவிட்டு வெளியே ஓடிச் சென்றாள். அவள் செல்வதைக் கண்டவனின் முகத்தில் புன்னகை நிறைந்தது. அழகர்சாமியின் அறைக்குள் வேகமாக நுழைந்தவள், அங்கிள், அலுவலகத்தில் அனைவருக்கும் விருந்தளிக்க கௌதம் சம்மதித்து விட்டான். நம் இருவரையும் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறான் என்று சிரிப்புடன் கூற, நீ அவன் இவன் என்று மரியாதையில்லாமல் கௌதமை அழைப்பதை எப்போது நிறுத்தப் போகிறாய் என்று வினவினார் அழகர்சாமி. என்னவோ தெரியவில்லை அங்கிள், கௌதமை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்று தோன்றவே இல்லை என்றவள் தொடர்ந்து, அது முக்கியம் இல்லை இப்போது, நாம் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்வோம் அங்கிள் என்றவள் தனது ஐடியாக்களை அள்ளி வீச இருவரும் சேர்ந்து திட்டம் தீட்ட துவங்கினர். அன்றைய வார கடைசியிலேயே ஹோட்டல் ஒன்றில் இரவு விருந்தை ஏற்பாடு செய்யலாம் என்று தீர்மானித்தவர்கள் அன்றே அலுவலகத்தில் அனைவருக்கும் மின்னஞ்சலில் விஷயத்தை தெரிவித்தார்கள். அன்று மாலை அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு கொண்டிருந்தவள் கௌதமிடம், மெயில் பார்த்தீர்களா சார்? இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது தானே என்று விசாரித்தாள். என்னிடம் அனுமதி வாங்கிவிட்டாய் ஏற்பாடு செய்தாய் என் விருப்பத்தை கேட்பதற்கு என்றவனிடம், ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? அழகர்சாமி அங்கிளிடம் கலந்து ஆலோசித்து ஏற்பாடு செய் என்று நீங்கள் தானே அனுமதித்தீர்கள். இப்போது என்ன? எம்டிக்கு வேறு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது என்று கூறி விருந்தை ரத்து செய்து விடுகிறேன், சரிதானே என்று கோபமாக கூற, அவசரமாக மறுத்தவன், நான் உன்னை தவறாக கூறவில்லை தாயே, அப்படி ஏதும் செய்து விடாதே என்றபடியே அவளுடன் அறையை விட்டு வெளியேறினான். எப்போதும் எதையேனும் கூறி என்னுடன் சண்டையிட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்று சலித்தபடியே வந்தவள் கதவு திறந்த நம்பியை கண்டு, நம்பி அங்கிள், சனிக்கிழமை இரவு விருந்து இருக்கிறது. புது கான்ட்ராக்ட் கிடைத்ததற்காக நம் எம்டி சார் நம் அனைவருக்கும் அளிக்கிறார். அன்று இந்த யூனிஃபார்ம் வேண்டாம், நான் உங்களுக்கு புது உடை வாங்கி தருகிறேன், அதை அணிந்து கொண்டு வாருங்கள் சரியா என்று கூற வாயெல்லாம் பல்லாக நகைத்தார் நம்பி. அவள் கூறியதையும் நம்பி சிரிப்பதையும் கண்டு தானும் புன்னகையை சிந்தியவன் அவளை தொடர்ந்து வெளியேறினான். சிரிப்பு மாறாத முகத்துடன் நடப்பவளை திரும்பி திரும்பி பார்ப்பவனை கண்டவள் என்ன என்ற உருவம் தூக்கினாள். இல்லை, அனைவரிடமும் சிரித்து சிரித்து பேசுகிறாய். அன்னை தெரசாவிற்கு அடுத்த வாரிசை போல் இரக்கத்துடன் பழகுகிறாய். ஆனால் என்னிடம் மட்டும் சரிக்கு சரியாக சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாயே, ஏன் என்று விசாரித்தான். அவர்கள் எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள், அன்பாக பழகுகிறார்கள், மரியாதையாக நடத்துகிறார்கள். நீங்கள் அப்படியா? எப்போது பார்த்தாலும் தந்தூரி அடுப்பை போல் சுடு வானலியைப் போல் காட்டமாகவே இருக்கிறீர்கள். சிரிப்பை மறந்த இதழ்களுடன் உணர்ச்சியை தொலைத்த முகத்துடன் இயந்திரத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று குறை கூற, அதுவரை சிரித்தபடி நடந்து கொண்டிருந்தவன் இறுகிய முகத்துடன் முன்னே நடக்க ஓடிச் சென்று அவன் கைகளை பற்றியவள், இப்போது என்ன கூறிவிட்டேன் என்று கோபமாக செல்கிறீர்கள்? இதைத்தான் கூறுகிறேன். எதற்காக இப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களைப் போல் மகிழ்ச்சியாக இருப்பதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படி என்ன குடிமூழ்கி போய்விட்டதென்று இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கூற கோபமாக அவள் முகம் நோக்கியவன், ஆம், குடி முழுகித்தான் போய்விட்டது என்று கூறிவிட்டு தன் கையின் மீது படிந்திருந்த அவளது கையை உதறிவிட்டு விறுவிறுவென சென்று விட்டான்.
நித்யம் கௌதமின் வாழ்வில் அடுத்து என்ன நடந்ததென்று பார்ப்பதற்கு விரைவில் அடுத்த அத்தியாயம். நன்றியுடன் அனிதா காளிராஜ்.